நடிகர் ராஜ்கிரண் அவர்களுடைய மகள் பிரியா மற்றும் முனிஷ் ராஜா 2 பேருமே பிரிஞ்சிருக்கும் தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. நடிகர் ராஜ்கிரனின் மகள் ஜீனத் பிரியாவிற்கும் முனிஷ் ராஜாவுக்கும் ஏற்கனவே காதல் ஏற்பட்டிருக்கு. 2 பேருடைய வீட்டிலும் காதலை ஏத்துக்காதனால 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க பெற்றோர்களை மீறி. அதுக்கப்புறம் முனிஷ் ராஜா வீட்டில் இவங்களுடைய திருமணத்தை ஏத்துக்கிட்டாங்க. இந்நிலையில் தன்னோட கணவர் முனிஷ் ராஜா தினமும் குடிச்சிட்டு வந்து துன்புறுத்தியதாகவும் அவ்வப்போது பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததாகவும் ரீசெண்டா ஒரு பேட்டியில கண்ணீர் மல்க கொடுத்திருக்காங்க. ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகள் பிரியா ரீசெண்டா ஒரு பேட்டியில கொடுத்திருக்காங்க. திருமணத்திற்காக நான் என் அப்பா அம்மா எல்லாரையும் பகச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி சூழல்லையும் எந்த பொண்ணும் கிடைச்ச வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்பா. அதே கனவோடு தான் நான் என்னுடைய திருமண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நினச்சதுக்கு எதிராக எல்லாமே இருந்தது. இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செஞ்சுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இனி எதுவும் மாறாது அப்படிங்கிறது நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். திருமணமான முதல் மாதத்திலிருந்தே எனக்கும் அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. முனிஷ் ராஜா பயங்கரமாக குடிப்பார், குடிச்சிட்டு அடிப்பார், கண்டபடி பேசுவார். காலையில் விடிஞ்சதும் எதுவுமே அவருக்கு நினைவு இருக்காது, இயல்பாக இருப்பார். இந்த குடிப்பழத்தை மாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்பினேன், ஆனால் முடியல. இது மட்டும் இல்லாமல் பணம் கேட்டு எனக்கு தொல்லை கொடுத்தார். அதே நேரத்தில் எனக்கு யாரிடமும் சென்று பணம் கேட்பது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் என் கணவருக்காக எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலம் பணம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் என்னிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நீதிமன்றத்தில் கொடுப்பேன். இவரை விட்டு நான் போகணும் அப்படின்னு பல முயற்சி பண்ணியிருக்கேன். அப்போதையெல்லாம் நீ வீட்டை விட்டு போனால் உன் குடும்பத்தையே வெட்டுவேன் அப்படின்னு பல முறை மிரட்டியிருக்காரு. எல்லா பிரச்சனையும் சேர்ந்து நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்ததால் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டேன். என் அப்பா அவ்வளோ சொல்லியும் நான் கேட்கல அப்படின்னு அந்த பேட்டியில் ரொம்ப கதறி எழுதியிருக்காங்கங்க. தேங்க்யூ.